இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? இன்றைக்கி ஸ்டோரி வந்து யாரை பற்றினா, ஒரு பில்லியனரை பற்றி இல்லை, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ரிஜெக்ஷனை மட்டுமே ஃபேஸ் பண்ண ஒரு மனிதரை பற்றி. அவர் தான் ஜாக்மா. அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பள்ளி படிப்பில், ஸ்கூலிங்கில் அனைத்திலுமே அட்டம்ப்ட். எந்த அளவுக்குன்னா, நிறைய அட்டம்ப்ட் எழுதி தான் அவர் ஸ்கூல் படிப்பையே கம்ப்ளீட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறாரு. 3 தடவை ரிஜெக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமா 4வதாக ஒரு சுமாரான யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படித்து பிஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறாரு. 10 முறைக்கு மேலே அப்ளை பண்ணுறாரு. 10 முறையும் ரிஜெக்ஷன் ஆகுது. அவர் மேற்கொண்டு படிக்கலை. அதுக்கப்புறம் அவர் வந்து கேஎஃப்சிக்கு அப்ளை பண்ணுறாரு வேலைக்கு போகிறதுக்காக. 24 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதில் 23 பேர் செலக்ட் ஆகுறாங்க, இவர் ஒருத்தவரை தவிர்த்து. அதுக்கப்புறம் அவர் அழுவாமல் நான் வந்து தோற்றவன் அல்ல, நான் இன்னும் சாதிக்காதவன் என்று முடிவு பண்ணி அவருடைய வெற்றி பயணத்தை நோக்கி தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மலான யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. அது வந்து அவருக்கு போதுமானதாக இல்லை, குறைந்த சம்பளத்தில் தான் வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு போதுமான கம்ப்யூட்டர் நாலேஜ் எதுவும் கிடையாது. 1995 கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. சைனான்னு சர்ச் பண்ணி பார்க்குறாரு. நோ ஃபவுண்டுன்னு வருது. அப்போ தான் அவர் நினச்சார், ஒன்றும் இல்லாத ஒன்றை நம்ம உருவாக்கினா நாம் வந்து பிற்காலத்தில் பெரிய லெவலில் முயற்சி அடைவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து அலிபாபான்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த நிறுவனத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் நல்லா டேலண்டட் பர்சன், நல்லா டாப்பராக இருக்கிறவங்க, அப்படி நல்லா டிகிரி முடித்தவங்க அப்படி பார்த்து அவர் வேலைக்கு ஆள் எடுக்கலை. எப்படி எடுத்தார்னா, தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல துயரங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் அப்படி ஃபேஸ் பண்ணவங்கள பார்த்து அவர் வந்து வேலைக்கு ஆள் எடுத்தார். ஏன் எடுத்தார்னு அவர் சொல்கிறாரு, ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபெயிலியருடைய அருமை தெரியும், வெற்றியினுடைய நோக்கம் புரியும் என்று அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து இன்று உலக பணக்காரர்களில் 63வது இடத்துல இருக்கார். 3000 கோடி USD சொத்து வச்சுருக்காரு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, தோல்வி உங்களை நிறுத்தக்கூடாது, உங்களை உருவாக்க வருதுன்னு நினச்சிக்கோங்க. டிகிரியை வச்சு வாழ்க்கையை தீர்மானிக்காது, நம்முடைய மனநிலை தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இன்று உலகம் உங்களை பார்த்து சிரிக்கலாம், நாளை அதே உலகம் உங்களை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளும் என்பதை நினைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் விடாமுயற்சியை கைவிடாமல் நாம் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை தொடர்ந்து வைத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு வெற்றியின் பாதையை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த ஸ்டோரியின் மூலமாக நான் நிறைவு செய்கிறேன். இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.